இந்த பங்குச்சந்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம். சில பெரும் பணக்காரர்கள்லாம் நிறைய பணம் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறவங்களாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கூட வச்சுப்பாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்தும் வச்சுப்பாங்க, இல்லை லாபத்தில் பங்கும் கொடுப்பாங்க. நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்தளவுக்கு கையில் காசு வச்சுருப்பாங்க. அவ்வளோ காசை எங்கே முதலீடு பண்ணுறது, எந்த பங்குகளில் முதலீடு பண்ணால் நல்லதாக இருக்கும் அதனால ஒரு முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் வந்து அவங்களுக்கு பயன்படும். இந்த பங்குச்சந்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, சார் எனக்கு இந்த ஷேர் வாங்குங்க. ஸோ அந்த ஷேர் வாங்குற விற்கிற அவங்க பேர் டீலர்னு சொல்லுவாங்க. அந்த டீலர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து அவங்க கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ரிஸ்க் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ இது சார்ந்த நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து NISM அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அந்த நிறுவனம் வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்லாம் நம்ம ஃபீஸ் ஒரு 2000 ரூபாய் 2500 இருக்கும். அதை நம்ம கட்டிட்டு அவங்க புக் அனுப்புவாங்க. நம்ம அதை படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா அந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிங்கிற கோர்சஸ் படிச்சாக்கா அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கோர்சஸ். அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு லோவர் மேனேஜ்மெண்ட் டு மிடில் மேனேஜ்மெண்ட். அதுலயும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம்ன்ற மாதிரி அதில் சில ரிசர்ச் அனலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசர்ச் அனலிஸ்ட்ன்றதும் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செபியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களை எப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்க, மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். அதே போல் இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறோம், படித்து பாஸ் பண்ணிட்டாலுமே நீங்கள் செபியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம். எந்த பங்குகள் வாங்கலாம், எந்த பங்குகள் விற்கலாம், நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம். நிறைய பேர் எனக்கு நிறைய கால் வரும், உங்களுக்கு வருதான்னு தெரியாது. நிறைய பேர் கால் பண்ணி, சார் நாங்கள் அட்வைசரி கம்பெனி நடத்துகிறோம், எந்த பங்கு வாங்குறது விற்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், மாதத்துக்கு 3000 ரூபாய் தான் சார் அப்படின்வாங்க. ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் தான். ஏன்னா ஒரு 1 லட்சம் பேர் கொடுத்தாங்கன்னாக்கா 3000 ரூபாய் எவ்வளோ ஆச்சு பாருங்க ஒரு மாதத்துக்கு. ஸோ அவங்க பெருமளவு பணம் சம்பாதிப்பாங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு ஒன்று இருக்குது. ரிசர்ச் அனலிஸ்ட்னாக்கா நீங்கள் வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறீங்க. நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்கன்றது அவங்களோட முகத்தை கூட நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ன்றது என்னென்னா 1 to 1. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நேரடியாக அவருக்கு மட்டும், மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் இந்த பங்குகள் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பெரும் பணக்காரர்கள்லாம் நிறைய பணம் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறவங்களாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கூட வச்சுப்பாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்தும் வச்சுப்பாங்க, இல்லை லாபத்தில் பங்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ரிசர்ச் அனலிஸ்ட்டு, டீலர், கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக கூட ஆகலாம். அதுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ வருமானம் வர ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் சார்? இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000லேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் அந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் இதே நீங்கள் சுய தொழில்னு போயிட்டீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். புரியுது. இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் அது மாதிரி போயிட்டோன்னா அது வேற லெவல், ஸ்கை இஸ் த லிமிட். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துச்சு, நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காசு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு சினிமா எடுத்துக்கங்களேன். ஒரு நடிகரை பிடிக்கல, அடுத்த படம் அவர் கிடைக்கவே கிடைக்காது. ரஜினியை பிடிச்சி போச்சு நமக்கு, அவர் 100 கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இது அந்த மாதிரி தான். உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, நீங்கள் செய்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களோட அட்வைஸ்னால அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்களா, அதில் வந்து ஸ்கை இஸ் த லிமிட். ஆனால் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு தான் சம்பளம் வரும்.